ஒரு இடத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி வீட்டையும் சுற்றுச்சூழலையும் ரொம்ப சுத்தப்படுத்தி வச்சிருந்தாங்க. செடிகளுக்கெல்லாம் அந்த பாட்டி தண்ணி ஊத்திக்கிட்டு வந்தாங்க. பறவைகளையே விரும்பின அந்த பாட்டி ஒரு காக்கா கூட்டத்தை மட்டும் நிரந்தரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி சொல்றாங்க, நீ எப்போ பார்த்தாலும் இந்த மரக்கடையிலே வந்து உட்காந்துடுற போன்னு சொல்லி அந்த காக்காவை விரட்டிடுறாங்க அந்த பாட்டி. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பாட்டி உடம்பு சரியில்லாம படுத்துடுறாங்க. அந்த பாட்டி படுத்துக்கிட்டே இலைகளும் குச்சிகளும் விழுந்து அந்த முத்தத்தை பாக்குறாங்க. அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, என்னோட வீடு முத்தம் எல்லாம் அலங்கோலமா கிடக்குது, நான் என்னதான் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்ப அந்த பாட்டி, எனக்கு வந்த வியாதியெல்லாம் சோமாட்டம் அப்புறம் நீட்டாக்குவோன்னு சொல்லி படுத்துடுறாங்க. வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு மரக்கரையில வளமையா வந்திறங்கும் அந்த காக்காக்கள் அலங்கோலமா கிடக்குற அந்த பாட்டிமாண்ட வீட்டை பார்த்தோன்னா அதுகளுக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்ப அங்கிருந்த காக்கா சொல்லுது, இந்த வீட்டெல்லாம் அலங்கோலம். அப்ப அங்கிருந்த காக்கா சொல்லுது, வீடெல்லாம் அலங்கோலமா இருக்கே, பாட்டிமா இல்லையான்னு சொல்லுது. அப்ப அங்கிருந்த இன்னொரு காகம் சொல்லுது, இந்த இடத்த நாங்களே துப்பராக்கினா என்னன்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் துப்பராக்குறாங்க. அந்த பாட்டிமான முத்தத்துல சுத்தப்படுத்துற காக்காக்களை பாட்டிமா பார்த்தோன்னு அப்ப அந்த பாட்டிமா சொல்றாங்க, இந்த காக்கைகளை நான் திட்டி விரட்டி இருக்க கூடாது, இந்த காக்கைகளுக்கு இவ்வளவு பெரிய மனசு இருக்கான்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த பாட்டிமா நெய் அப்பமெல்லாம் எடுத்துக்கிட்டு எந்திரிச்சு வெளியே வராங்க. அந்த பாட்டிமாவை பார்த்து பாய்ந்து அந்த காக்கா எல்லாம் ஓடி போய் அந்த மரக்கிளையில உட்காந்துருது. அந்த பாட்டிமா சொல்றாங்க, இனிமே உங்களை விரட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நெய்யப்பத்தை கீழே வச்சுட்டு காக்கைகளை கூப்பிடுறாங்க. அந்த காக்கைகளும் வந்து சாப்பிடுது சந்தோஷமா. நாட்டில் இருந்த அந்த பாட்டியோட காக்கா கூட்டமெல்லாம் ரொம்பவே அன்போட பழகினாங்க. வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க.